எல்லாரும் கேட்ட மாரி இன்னைக்கு பாத்திங் வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் குடுத்துருக்கேன். நீங்களும் என்ன மாரி பெர்ஷியன் கேட் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பயமா இருக்கும். அவங்க எங்க நம்மள ஸ்க்ராட்ச் பண்ணிடுவாங்க, கடிச்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப பயமாவே இருக்கும். நிலாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 டேஸ் பிரெக்னன்சியா இருக்கும் போதுலேருந்து அண்ட் வந்து இப்போ 3 வீக்ஸ் ஆகுது கிட்டன்ஸ் வந்து வளர்ந்து. அது வரைக்குமே இன்னும் குளிக்க வைக்கல. ஸோ இன்னைக்கு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குளிக்க வைக்கிறதுனால எங்கே காட்டுவாளோ அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் அவள் கொஞ்சம் அமைதியாகவே காட்டினா. கொஞ்சம் அடம் பிடிச்சா. ஆனால் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கிட்டன்ஸ் அமைதியாகிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களை குளிக்க வைக்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லுக் வார்ம் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுடக்கூடாது. ஒரு மெதுவான சூட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு அது ரெண்டுமே நான் வந்து 2 பக்கெட்டில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அப்போதைக்கு நம்மளால திருப்பி எடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்கள அமைதியாக உட்கார வைக்கிறதுக்கு கழுத்தை தடவி விடணும். பாத்ரூமில் இருக்கும்போது கழுத்தை தடவி விட்டால் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மக்கில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அவங்க மேலே தெளித்து விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு எந்திரிக்கிற மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி கழுத்துக்கிட்ட தடவி விடுங்க. அப்போ கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. அண்ட் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கிறேன் செல்லம் பட்டு அப்படி சொல்லுங்கள். அண்டு ரொம்ப அழுக்காக இருக்கிற இடத்துல வந்து டேரெக்டாகவே நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஷாம்பு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டு இப்போது மீதி இருக்கிற இடத்துலலாம் நல்லாவே நான் தேய்ச்சி விட்றேன். அண்ட் எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃபஸ்ட்டு படணும். தண்ணி பட்டதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். திருப்பி வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா திருப்பி கழுத்தில் வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அமைதியாக உட்காந்துப்பாங்க. நம்ம சொல்கிறதே கேட்பாங்க. நான் வந்து ஃபேஸ்க்கெல்லாம் வந்து சோப்பு அதெல்லாம் போட மாட்டேன். கழுத்து லாஸ்ட் வரைக்கும் அந்த சின் வரைக்கும் போடுவேன். அண்ட் ஹெட்டில் வந்து மேலே வரைக்குமே நான் தடவி விடுவேன். இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டா. நான் கை ரெண்டுமே கூட எடுத்துகிட்டேன். அமைதியாக உட்காந்துக்கிட்டா. அந்த வார்ம் வாட்டர் லுக் வார்ம் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பயப்படுவாங்க. அண்ட் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கும் பிடிக்காது. நான் வந்து நிலாவுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து குளிக்க வைப்பேன். ஏன்னா அவள் இன்டோர் கேட்னால நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் குளிக்க வைப்பேன். நீங்கள் அவுட்டோர் கேட்னால் மந்த்லி ட்வைஸ் குளிக்க வைங்க. ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் மந்த்லி ஒன்ஸே வந்து இன்டோர் கேட்ஸ்க்கு ஓகே தான். அவுட்டோர் கேட்ஸ்க்கு வந்து நீங்கள் மந்த்லி ட்வைஸ் குளிக்க வைங்க பெர்ஷியன் கேட்டாக இருந்தால். அண்ட் ரொம்பவே பயமாக இருந்ததுன்னா நெயில்ஸ் கட் பண்ணிவிட்டு குளிக்க வைங்க. நான் வந்து நிலாவுக்கு நெயில்ஸ்லாம் கட் பண்ணல. குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து கோம் பண்ணிவிட்டு குளிக்க வைங்க. நான் டெய்லி கோம் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் கோம் பண்ணல. அவளை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோம் பண்ணிவிடுவேன். குளிக்க வச்சுட்டு அவளை ஃப்ரீயாக விட்டுருவேன். ஹாலை லாக் பண்ணிவிடுவேன். அப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரெண்ட் டோரே லாக் பண்ணிடுவேன். ஸோ அவங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. நல்லா தேய்ன்னு தேய்ச்சி நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தேய்ச்சி விட்ருவேன். ஓடுவாங்க அங்கேயும் இங்கேயும். அவங்க ஓடுற இடத்துலலாம் நான் போய் தேய்ச்சி விட்டுட்ருப்பேன். அவங்களே அவங்க நக்கி நல்லா வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னா பேஸ்கெட்டில் போட்டு மேலே வந்து நாட் போட்டுருவேன். ஏன்னா சைடு வழியாக வந்துடுவா. ஸோ அவள் நக்கிட்டு தான் இருக்கா. கொஞ்சம் வெயிலில் கொண்டு போய் வச்சுடுவேன் நல்லா துடைச்சிட்டு. அப்புறம் என்ன செய்வேன்னா லாக் பண்ணிவிட்டு அப்பப்போ பார்த்துக்குவேன். அதுக்கு முன்னாடி நான் வீடை ஃபுல்லாகவே மாப் போட்டு எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு லிக்விட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சு காய வச்சுருவேன். இந்த மாதிரி மாப் போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்குமே அது பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளுக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவள் வந்து குளிச்சுட்டு வந்து தண்ணியெல்லாம் சொட்டியிருக்கும். அண்ட் வந்து இதை மாப் போட்டு எடுத்துட்டோம்னா அவங்க ட்ரையான ப்ளேஸில் வந்து அவங்க ஹேரை ட்ரை பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ கொண்டு போய் ஹாலில் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். வெயிலில் ரொம்ப நேரம் இருந்துட்டா இப்போ ஃபேனில் வந்து கொஞ்சம் நேரம் பேஸ்கெட்லேயே வச்சுருப்பேன். ரூம் டோரையும் அண்ட் ஃப்ரண்ட்டில் உள்ள டோரையும் லாக் பண்ணிடுவேன். அப்போ வந்து அவள் எங்கேயும் போக முடியாது. இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரீட் கொடுத்துருவேன். இப்போ அவளோட வேர்க்கால் எல்லாமே ட்ரை ஆகிருக்கு. மேலே உள்ளது தான் இது ஈஸியாக ட்ரை ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே அவள் ட்ரை ஆகிட்டா. இப்படி தான் என்னோட நிலாவை நான் குளிக்க வைக்கிறது. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.